நீங்கள் இப்லீஸுடைய அவன் என்ன சூழ்ச்சி வேணாலும் பண்ணிட்டு போ. அவன் நம்மளை விட்டு கலாய்ப்பான், புரியுதுங்களா? நேற்று வரைக்கும் உடம்பு தெரிகிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காலேஜுக்கு போன ஒரு பொண்ணு திடீர்னு உடம்பை மறைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனால் அந்த காலேஜே அந்த பொண்ணை கலாய்க்கும். தொழுவாத ஒரு ஆண் திடீர்னு தொழுகை ஆரம்பித்தா அவனுடைய நண்பர்கள் அவனை கலாய்ப்பார்கள். சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு சிகரெட்டை கைவிட்டா அவன் ஃப்ரெண்டுங்க கலாய்ப்பாங்க. நேற்று வரைக்கும் எங்கள் கூட தான் குடிச்சிட்டு இருந்தா திடீர்னு நீ யோகிய நைட்டியா, இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? இப்போ இவங்களோட இவங்க எல்லாருமே சைத்தான் தான். பாதுகாப்பாக நாம் இருக்கிறதுனா என்ன, எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்வது, அதான் இவனுங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறானு. ஒன்றும் கவலை வேண்டாம். குரான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. குரான் எப்படி ட்ரெஸ் பண்ண சொல்லுது அது மாதிரி பண்ணுங்க. குரான் எப்படி அந்நியர்களோட பழகிறத சொல்லுது அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அந்த குரான் விதிக்கக்கூடிய வரம்புகளை ஃபாலோ பண்ணுங்க. சைத்தானும் அவர்களுடைய படையும் உங்களுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சிகள் பலன் அளிக்காது. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான் இப்லீஸுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாற்றும்.